அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திரு ஷபீர், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்போ 67 விழுக்காடு வாக்குப்பதிவு, ஹிஸ்டாரிக்கல் போலிங் பர்சன்டேஜ் இந்த முறை. இந்த மாதிரி ஒரு சர்ஜ் இருக்கும்போது போலிங் பர்சன்டேஜ்ல இப்படி அபரிமிதமாக வாக்களித்திருக்கும் போது அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றதுதான் பொதுவான விதியா இருக்கும். ஆனா நமக்கு வாக்குக்கு பிறகான அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொல்லலை. என்டிஏ தான் மறுபடியும் ஸ்வீப் பண்ணும் அப்படின்ற ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது பீகார் தேர்தல் என்பது ஒரு வழக்கமான எலெக்ஷன்ஸ் மாதிரி இல்லை. அது பீகாருடைய ஒட்டுமொத்த அந்த தேர்தல் நடைமுறை, தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எலக்டோரல் ரோல்ஸ், இது எல்லாமே ரீசெட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு நடவடிக்கை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நீங்கள் எஸ்ஐஆர் 2003ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு அவங்க கண்டக்ட் பண்ணும்போது அதில் சிட்டிசன்ஷிப், ஒரு குடியுரிமை பெற்று இருக்கிறார்களா இல்லையா, அவர் இந்த நாட்டுடைய பிரஜையா இல்லையா அப்படின்றதெல்லாம் அவங்க செக் பண்ணல. இருக்காங்களா, இந்த வீட்டில் இருக்காங்களா, உயிரோடு இருக்காரா, 6 மாதத்துக்கு மேலே இந்த வீட்டில் இருக்காரா, ரைட், அவர் வாக்காளர் அப்படின்னு. ஆனால் இந்த முறை அந்த ஒட்டுமொத்த விஷயமும் மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 68 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு அப்படியும் ஒரு 21 லட்சம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் அவங்க சேர்த்துருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் 40 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அவங்க யார், எதனால் நீக்கப்பட்டாங்க, அவங்க அந்த ஊரில் தான் இருக்காங்களா இல்லையா, இல்லை வெளியூரில் இருக்காங்களா, எதுவுமே தெரியாத ஒரு சூழல். ரெண்டாவது, இந்த 40 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் 240க்கு மேற்பட்ட தொகுதிகள் அங்கே இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 16,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கணக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியல. கடந்த 2020 தேர்தலில் இல்ல ஒவ்வொரு தொகுதியிலும் இவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க இவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க, அது எங்க ஃபேக்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் வருது. விக்டரி மார்ஜின் கடந்த தேர்தலில் 2020 தேர்தலில் கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் 500க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய விக்டரி மார்ஜின் தான். அப்போ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது இந்த ரிசல்ட்ஸ் மொத்தமாவே டிஃபரன்ஸ் 0.03 தான். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ்ல தான் ஒரு க்ளோஸ் நேரோ எலெக்ஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி வாக்காளர்களுடைய பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு, அவங்களால வாக்கு போட முடியல அப்படின்னும் போது அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம ரிசல்ட்ஸ் வந்தால் தான் தெரியும். அதனால தான் இந்த தேர்தல் என்பது ஒரு வழக்கமாக யூஸ்வலாக நடக்கின்ற ஒரு தேர்தல் கிடையாது. ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படின்றது முற்றிலுமாக கேள்விக்குறியாகி இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலமாக. ராகுல் காந்தி, எதிர்கட்சிகள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கெல்லாம் அவங்ககிட்ட சரியான பதில் இல்லை. ரெண்டாவது, இந்த தேர்தலில் இவர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக வருவாரா அல்லது தேஜஸ்வி யாதவ் வருவாரான்றதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய பேரை கிளியர் பண்ணிடுவாங்களா அப்படின்றது, ஞானேஷ்குமார் அவருடைய பேரை கிளியர் பண்ணுவாரா அப்படின்றதும் இந்த ப்ராசஸை நம்ம தடுக்க முடியாது. இல்ல நீங்க ப்ராசஸ் அப்படின்றது தடுக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இப்ப நீங்க கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கீங்க, இந்த தேர்தலையும் நீங்க வாக்களிக்க போறீங்க அப்படின்றது ரைட். நீங்க வாக்களிச்சிருக்கீங்களா அப்படின்னா அதை பார்த்து உங்களுக்கு எலக்டோரல் ரோல்ஸ்ல உங்க பேரை இருக்கிறதா நீக்கிறதா அப்படின்னு முடிவு பண்றது ஓகே. நீங்க போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, மறுபடியும் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வீசாக்கு போகிற மாதிரி ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நமக்கு பொலிட்டிக்கலி கொஞ்சம் அவேராக இருக்கும், நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு. பட் எல்லாரும் அந்த மாதிரி அந்த ப்ராசஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது இதெல்லாம் இதனுடைய தாக்கங்கள் எல்லாம் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல வரும். இன்னொன்னு என்னன்னா, எதிர்கட்சிகளுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை எலெக்ஷன் கமிஷன் ஏற்படுத்தல பீகார்ல. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10,000 ரூபா ஒரு தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்குற அளவுக்கு அங்க இருக்கிற மாநில அரசாங்கத்துக்கு ஆன்கோயிங் ஸ்கீம்ல ஒரு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது முற்றிலுமாக ஒரு பார்ட்டிக்கு போகுது அப்படின்னு ஒரு பிம்பமும் கட்டமைக்கப்படுகிறது. மாதம் 2,500 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க போறதா மகா கத்பந்தன் தேஜஸ்வி சொல்லியிருக்காங்க. பட் கொடுத்தது யாரு? கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அல்லது கொடுக்க போறேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஒரு மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல
பிஜேபி அங்கே களமாடுகிறது அப்படின்னும் போது அதாவது ஒரு கட்சிக்கு சாதகமாக அந்த தேர்தல் களத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற அந்த விமர்சனங்களும் இதுல இருக்கு. இது எஸ்ஐஆரா இருக்கட்டும் அல்லது தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும். பட் அதையெல்லாம் மீறி அங்க மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.